எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. தை மாதத்திற்குண்டான ராசி பலன்கள் வாருங்கள் பார்ப்போம். கும்பம் ராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு தை மாதம் எப்படி இருக்கும்? மிக அருமையாக இருக்க போகுது. நீங்க நினைச்சதை சாதிக்கலாம், நினைச்ச இடங்களுக்கு போகலாம், நினைத்தபடி வாழலாம். துன்ப துயரங்கள் விட்டு போச்சு அப்படின்னு நம்பலாம். உங்களுக்கு தேவைப்படுகின்ற பொருளாதார விருத்திகள் பக்கத்துல வரும். யாரென்று தெரியாதவர்களின் உதவிக்கரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்து வருகின்ற காரியங்களிலே பெயர் புகழ் கிடைக்கும். செய்த காரியத்தின் மூலமாக லாபங்கள் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். பொருளாதார அபிவிருத்திகள் கிடைக்கும். புதுசா ஏதாவது வாங்கணும், விற்கணும், மாற்றணும் அப்படின்னு நீங்கள் தாராளமாக அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க டீல் பண்ணலாம். இப்படி பல கோணங்களில் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக உண்டு. ஏற்கனவே வெளியூர்களுக்கு சென்றவர்கள், வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள், வெளி மாநிலங்களிலிருந்து வாழக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட பிள்ளைகள் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பழைய காலகட்டத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்களில் இருந்து ஒரு விடுதலை கிடைத்த ஒரு காலமாக இருப்பதை நீங்க உணர முடியும். இதனை சூரியன் 7ஆம் பாவாதிபதி, நல்ல பாதகாதிபதி, அவர் தான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகம். என்ன செய்ய போனாலும் எனக்கு என்னமா இப்படித்தான் போய் முடியுது சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நொந்து போன அந்த மனநிலைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த சூரியன் உங்கள் ராசிக்கு 12இல் மறைந்திருக்கிறார். எப்பொழுதுமே நான் அப்படியே ஒரு இடத்துல சொன்னேன், சூரியனை பொறுத்தளவு ராசிக்கு பக்கத்தில், லக்னத்துக்கு பக்கத்தில் வருகிற போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா இருட்டை விட்டுட்டு வெளிச்சத்துக்குள்ள வரதா அர்த்தம். அப்ப கடந்த 2 வருஷம் 1 வருஷமாக என்னதான் உங்களுடைய சனீஸ்வர பகவான் ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு உதவியாக, அதாவது அதிபதியாகவே இருந்தாலும் கூட சனீஸ்வர பகவானுக்கு பேரே ஒரு இருட்டு கிரகம்னு அர்த்தம். அப்ப அந்த இருட்டு கிரகம் என்பது உங்கள் ராசியில் வீற்றிருந்த காரணத்தால் கடந்த 2-3 ஆண்டுகளாகவே நீங்கள் பட்டப்பாடு நிறைந்த கஷ்டங்கள், கடந்த சில மாதங்களாக கொஞ்சம் பரவாயில்லை என்றாலும் கூட அந்த வேதனைகள், அந்த சுவடுகள் இன்னும் மனதை விட்டு போகலைங்கிற அளவுக்கு பயம் இருக்கும். இதற்கெல்லாம் ஒரு மருந்திடுவது போல இந்த தை மாதம் என்பது அந்த சனீஸ்வர பகவான் அங்கு இருக்கிறதுனால சூரியன் ராசியை நோக்கி பயணம் செய்து வருகிறார். உறுதியாக ஒரு வெளிச்சமான வாழ்க்கை வாழுவதை நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பிட்டு சொல்லணும்னா வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு. புதிய வேலைகள் கூட கிடைக்கும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா பகல்ல வேலைக்கு போவாங்க, ஈவினிங் வந்த உடனே திரும்ப ஒரு வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. இல்லை பகல்ல வேலைக்கு போறீங்க, ஈவினிங் வந்துட்டு புதுசாக ஒரு தொழில் பண்றவங்க இருக்காங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்றவங்க இருக்காங்க. இந்த ரியல் எஸ்டேட்டு அல்லது இந்த தங்கத்துல முதலீடு பண்றது, ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்றது, இப்படிப்பட்ட தன்மைகளோடு கூட இந்த மாசத்துல உங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்ப்பீங்க. எப்பொழுதோ யாருக்கோ ஒரு பணத்தை கொடுத்து வச்சிருந்தோம், கேட்டு பார்த்தோம் வரல. இந்த காலகட்டத்துல கொஞ்சம் உங்களுக்கு அந்த பணம் தேடி வரக்கூடியதாக இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. சரி, இப்படி பல கோணங்களில் இந்த தை மாசத்துல பார்த்தீங்கன்னா டோட்டலாவே பொருளாதாரத்தை விருத்தி பண்ணி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பாக உண்டு. இது கூடவே கும்பத்துக்கு 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லுவோம். அப்ப இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் வரைக்கும் நீங்கள் செய்கின்ற தொழில்களிலே ஒரு நிரந்தர வேலை வாய்ப்புகள், நிரந்தர வருமானங்கள், செய்தொழில், புதிய தொழில், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட ஏதோ பட்ட பாட்டுக்கு வட்டி கட்டுறது போக கொஞ்சம் மிச்ச பணத்தை விட்டு கெடுத்துட்டு போற இப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் செய்கின்ற தொழில வளர்ச்சிகள் இருக்கிறத பார்க்க முடியும். அதிலேயும் குறிப்பாக இயற்கை சார்ந்து தொழில் பண்ணக்கூடியவர்கள், பொதுவாகவே கும்பம் என்பதை இயற்கைக்கு சம்பந்தப்பட்ட இடம். இயற்கை சார்ந்து தொழில் பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டு பண்ண, கோழி பண்ண, விவசாயங்கள் பண்றவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் அல்லது குறிப்பாக தை மாதம் என்பது ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறத நீங்கள் ஒத்துக்கொள்ள முடியும். 2ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 4ஆம் பாவாதிபதி, உடலுக்கும் மன அமைதிக்கும் சம்பந்தப்பட்ட சுக்கிர பகவான் உச்சம் பெறுவது என்பது நீங்க ஒரு மனசுக்குள்ள ஒரு தெம்பா, தைரியமா, வீரியத்தோட அடுத்த கட்டத்தை பார்த்து நகருவதற்குண்டான எண்ண ஓட்டங்களை கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். அது மட்டுமல்ல, 9 புடையவனும் உச்சம் பெற்றிருக்கிறார். இதுவரைக்கும் பெற்றோர்கள் உடல்நலம், யாருக்கு தெரியாத இம்சை, கஷ்டம், தொல்லை, துயரம், இதிலிருந்து ஒரு விடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக அப்பாவோட உடல் நலத்தில் இருந்து இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் தீர்க்கப்படும். அவருடைய மனஸ்தாபங்கள், மனதில் இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள் தீர்க்கப்படும். இப்படி சொந்த பந்தங்கள் மூலமாக, யாரென்று தெரியாதவர்களின் மூலமாக நீங்கள் மிக பிரமாதமாக நல்ல நிலைகளுக்கு செல்லுகின்ற வாய்ப்புகள் இந்த தை மாசத்துல நிறைய இருக்கிறத பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம தை மாசத்துக்கு
ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். இந்த செவ்வாய் 10ஆம் பாவாதிபதியாக இருந்து 5ஆம் இடத்தில் அமர்வது என்பது கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு தொழிலில் உங்க பிள்ளைகளின் மூலமாக தொழிலில் முன்னேற்றங்கள், நீங்கள் செய்து வந்த தொழிலை பிள்ளைகளிடம் பின்னாடி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது, இல்லை வீட்டுக்குள்ள பிடிக்காத 2 பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு பயணம் பண்றது, இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இதே குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அங்குதான் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. நளின சம்பந்தப்பட்ட துறை சார்ந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த என்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்க பணிகளுக்காக பரீட்சை எழுதியவர்களுக்கு கூட நல்ல வாய்ப்புகள் உண்டு. இப்படிப்பட்ட சகல சம்பத்துக்களோடு கூடிய இந்த தை மாதம் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மலை கோயில்களுக்கு சென்று வணங்கி வாருங்கள். நீங்க திருப்பரங்குன்றம் போகலாம், பழனிக்கு போகலாம், திருப்பதிக்கு போகலாம். இப்படி மலை கோயில்களுக்கு சென்று பகவானை தரிசனம் செய்து வந்தால் நிச்சயமாக இந்த தை மாதம் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும்.